இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 39ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. பேசினாதான பிரச்சனை, ஏதாவது கேட்டதுக்கு பதில் சொன்னாதான பிரச்சனை. எதுக்கு பேசிட்டு எதுக்கு பதில் சொல்லிட்டு பேசாம அமைதியா இருப்பது நல்லது. யார் என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லாம இருப்பது தான் சிறந்ததுன்னு சொல்லி தான் நான் இருக்கிறேன். ஆனாலும் பிரச்சனை தீரலையே, இன்னும் என் மனது வருத்தத்தோட தானே இருக்கு, வேதனையோட தானே இருக்கு. நீங்க அப்படி சொல்றீங்களா? உங்களை மாதிரிதான் சங்கீதக்காரன்னு சொல்லி இருக்கிறார் பாருங்க. பேசாம நான் ஊமையனை போல அமைதியா இருந்தேன். நலமானதை கூட நான் நினைச்சியல பேச, இது நல்லதுதான், அதை கூட நான் நினைச்சியல பேசல. ஆனாலும் என் துக்கம் என்ன செய்தது? அதிகரித்தது. தேவ பிள்ளைகளே, கருத்துக்களை கூறுவதோ விமர்சிப்பதோ நம்முடைய வேலை கிடையாது. அல்லது என்கிட்ட இதெல்லாம் கேட்குறாங்க, இவர்களுக்கு இதெல்லாம் நான் நிரூபிக்கிறதற்காக இதெல்லாம் நான் சொல்றேன், அதுவும் நம்முடைய வேலை இல்லை. அல்லது எதுக்கு வம்பு, இவங்கள்ட்ட ஒண்ணுமே பேசுறதுக்கு நான் விரும்பல, உங்கள்ட்ட நான் எதையும் சொல்ல விரும்பல, உங்கள்ட்ட நான் பேச விரும்பலன்னு நான் சொல்லணும்னு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அல்லது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? அதுவும் சரி கிடையாது. அப்போ என்ன செய்யணும் பாஸ்டர் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் நமக்கு நல்ல பேசக்கூடிய கிருபையை தந்திருக்கிறார். ஆசீர்வாதமான அந்த வார்த்தைகளை நம்ம பேசுறதுக்கு இப்ப சூழ்நிலை சரியில்லைனாலும் கர்த்தரிடத்துல நீங்க பேசுறதுக்கு தடை இல்லை. கர்த்தரை பாடுறதுக்கு, கர்த்தரை துதிக்கிறதுக்கு, கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு, அவருடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பதற்கு, அவருடைய மகத்துவங்கள் எல்லாம் போற்றுவதற்கு உங்க நாவை இப்போ நீங்க பயன்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய வல்லமையை நான் பாடுவேன். அதிகாலையில எழுந்து உங்களுடைய மகத்துவத்தை நான் என்ன செய்வேன்? துதிப்பேன். ஏன்னா நீங்களும் நானும் நம்முடைய நாவை சும்மா வைத்து கொண்டு இருப்பதற்கு, அமைதியாய் வைத்து கொண்டு இருப்பதற்கு படைக்கப்பட்டவர்கள் அல்ல. உங்களால சூழ்நிலைகளை பார்த்தோ மனிதர்களை பார்த்தோ சில காரியங்களை பேச முடியாத நிலைமை இருந்தாலும் கர்த்தரிடத்துல வாங்க, உங்க வாய்களை திறந்து விரிவாய் திறந்து தேவனை ஆராதிச்சு பாருங்க, தேவனை மகிமைப்படுத்தி பாருங்க, தேவனை துதிச்சு பாருங்க, தேவனை பாடி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு துக்கம் அதிகரிக்காது. இப்ப இவன் சொல்றான், நான் பேசவே இல்லையே, நான் கவுண்டர் ஃபீட் கொடுக்கவே இல்லையே, நான் யாருக்கு எந்த ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லையே, ரிப்ளை பண்ணவே இல்லையே, நான் அமைதியா தானே இருக்கேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தானே இருக்கேன், நான் எந்த பதிலையும் சொல்ல விரும்பல சொல்லிட்டு தானே நான் அமைதியா இருக்கேன், ஆனாலும் இந்த துக்கம் எனக்குள் ஏன் அதிகரிக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு தான் இப்ப நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அமைதியா இருப்பது உங்க துக்கத்தை அதிகரிக்கும். அதற்கு பதிலாக தேவனை துதிப்பதற்கு உங்க நாவுகளை திறங்க. ஏன்னா சங்கீதக்காரன் சொல்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அதனால எப்பொழுதும், இரவோ பகலோ எந்த நேரமா இருந்தாலும், அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரை துதிப்பதற்கு உங்க நாவுகளை பயன்படுத்துங்க. உங்க வாய்களை விரிவா திறங்க. உங்க துக்கம் எங்க போகுதுன்னே தெரியாது. ஆகவே இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க, நான் யார்ட்டையும் பேச விரும்பலனாலும், தேவனிடத்தில் பேச விரும்பலன்னு அமைதியா இருந்துடாதீங்க. கர்த்தருக்கு முன்பாக மட்டும் மௌனமா இருந்துடாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல மட்டும் வாய் திறக்காம இருந்துடாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல நல்ல மனம் திறந்து வாய் விட்டு தேவனை பாடி புகழுங்கள். உங்க துக்கங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். தேவனே, உம்முடைய சமூகத்துல வாய் திறக்க முடியாமல், துதிக்க முடியாமல், பாட முடியாமல், ஆராதிக்க முடியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை ஒருவருக்கும் வராதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.